ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த மேட்ச் எதை பற்றி பார்த்தா நம்ம போன வீடியோலே சொல்லியிருப்போம். த பேட்டில் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு த சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது டக் டு டாக் கிரிக்கெட் ஷோ, இது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். வெல்கம் டு ப்ரிவியூ ஷோ ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். நம்ம வழக்கம் போல என் கூட 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் அஜய். என்னோட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா வாட்டி அதை சொன்ன மாதிரி அண்டர் டாக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு அண்டர் டாக்கு சப்போர்ட்டிங்கா தான் வந்திருக்கேன். அது இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயரோட பெரிய ஃபேன். ஸோ வெல்கம் ரித்து. ஹாய் ஹலோ. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். 2 பேருமே ஒரு லாஸ்ட்லேருந்து வராங்க. அண்ட் இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அவே கேம். நம்ம முல்லன்பூரில் போய் ஆட போகிறாங்க. முல்லன்பூர் ஜென்ரலாக ஸ்லோ ட்ராக்காக தான் இருக்கும். பட் சிஎஸ்கே போகிறனால மேபி அவங்க ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ட்ராக் கொடுக்கலாம். பிகாஸ் வந்துட்டு சிஎஸ்கே கிட்ட ஒரு 3 நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ஸ்பின்னர்ஸ் கம்மி. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேட்டிங் நல்லா இருக்குது. ஸோ அந்த பேட்டிங் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ அஜய், நீங்கள் இந்த மேட்சோட இனிஷியல் தாட்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த மேட்ச். ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 மேட்சுமே பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வரும்போதே ஒரு ப்ரெஷரோடையோ இல்லை ஒரு சேஸ் பண்ணுன்ற ஒரு டார்கெட்டோடையோ, ஸோ அந்த மாதிரி வந்து மேபி அவங்களோட ஃபுல் டேலண்ட் வந்து இன்னும் ஃபைன் பண்ணலன்னு தோணுது இந்த லாஸ்ட் மேட்ச். அதனாலே சேஞ்சஸ் நிறைய நடக்குது. ஸோ எனக்கு என்ன பர்சனல் ஃபீல் ஆகுதுன்னா, இந்த வாட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கும்னு தோணும் சென்னை. லைக் டாஸ் வின் பண்ணால் சரி, இல்லை அவங்களா கொடுத்தோ லைக் சூஸ் டு சேஸ்ன்னு சொன்னால் கூட அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் சேஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஓப்பனர்ஸ் எப்படி ஆடுவாங்க, ஏன்னா ஓப்பனர்ஸ்க்கு வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரும் இருக்க போகிறது இல்லை, பவர் பிளேல அடிக்கணுன்ற ஒரு இன்டென்ட்டும் இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸாக பவர் பிளேல இப்போ ரன்ஸ் அடிக்காத ஒரு இன்டென்ட் இல்லைன்னு தான் சொல்றாங்க. எனக்கும் அதான் தோணுது எல்லாருக்குமே. ஸோ அந்த ஒரு குறைய வந்து இந்த மேட்ச் தீர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்டோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ஃப்ரீடமோட ஆடணும். ஆக்சுவலி இதுக்கப்புறம் நத்திங் டு லூஸ் அந்த ஆட்டிடியூட்ல ஆடினா சிஎஸ்கேல ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அடிக்கணும், இன்டென்ட் காட்டணும், அடிக்கணும்னே வந்து அவங்களால அவங்களோட உண்மையான கேம் ஆட முடியலன்னு தோணுது. ஸோ அவங்க இந்த பிச் அவங்களுக்கு ஷூட் ஆகலாம் அந்த ஃபாஸ்ட் பேஸ் விக்கெட் கொடுத்தா. ஸோ அந்த அதெல்லாம் நம்ம ரித்து கிட்ட போனால், ரித்து பஞ்சாப் வந்து ஒரு லாஸோட தான் வராங்க. இதே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் அது ஒரு பெரிய லாஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து வராங்க. ஸோ ஆஸ் எ பஞ்சாப் கிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அண்ட் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க மேட்ச்ல? இல்லைங்க, லாஸ்ட்லேருந்து வந்தாலும் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நிறைய பாசிட்டிவ்ஸாக இருக்குது இந்த 3 மேட்ச். அதான் இந்த 3 மேட்ச்சில் தான் சொல்லிட்டேனே, இந்த 3 மேட்ச்லேயே பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எவ்வளோ வருஷம் ஆகுது உங்களுக்கே தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சா அவங்களுக்கு. ஸோ வந்து பாசிட்டிவ்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதான் அந்த ஸ்ரேயஸ் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ கூட நீங்கள் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு இது மாதிரி எங்களுக்கு ஆனதே நல்லது தான், இது நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெல் ப்ரிப்பேர்ட் டீமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே. ஸோ அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்துட்டு ஒரு வெல் ப்ரிப்பேர் டீமோட தான் வருவோம், நாங்கள் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அதரான இப்போ நம்ம வந்து ப்ரிவியூவில் எப்பவுமே நம்ம வந்து கண்டிஷன்ஸ் பேசுகிறோம். கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே இங்கே டாஸ் வின் பண்ணி இங்கேயும் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மோரோ சிஎஸ்கே வந்து எந்த மேட்ச்மே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடல. ருத்ராஜ் கேக்கோட டாஸ் வின் பண்ணால் அது பேட்டிங் எடுத்து ஃப்ரீயாக என்ன தான் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்கோர் கார்டு செட் பண்ணிட்டு, ஏன்னா போலர்ஸ் நல்லா இருக்காங்க. அண்ட் போன மேட்ச் தான் சேசிங்லாம் தடுமாறினாங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டில் வச்சா மேட்ச் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் போகிறது பெட்டரா இல்லை சேஸே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன இதை பற்றி? ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் எனக்கு ப்ரிஃபரபிளாக தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பயங்கரமான டீம்பா, கண்டிப்பாக அடிச்சிருவாங்க ராஜஸ்தான் கூட அப்படின்னு நிறைய பேச்சு வந்து. ஆனால் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் 200 ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட முதல் ஓவர்லேயே 2 விக்கெட். அதுவும் அந்த பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கண்ணாபின்னான்னு வீசினாரு 200 டார்கெட்னாலன்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும் போது மேபி பஞ்சாப் கொஞ்சம் அடி வாங்கன்னு தோணுது. அப்போதான் ஏன்னா இன்னும் அவங்களுக்கு லூப் ஹோல்ஸ்லாம் இன்னும் என்ன லைக் ஒரு மேட்ச் தோத்தாலும் அந்த ஃபார்ம்ல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ அந்த லூப் ஹோல்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரியா இருக்கலாம், இல்ல அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேமாவும் அமையலாம். சோ எனக்கு அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர் போட்டு பஞ்சாப் இப்படி அதை பேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் போர்ட் பிரஷரை தாங்காம இந்த வாட்டி சேஸ் பண்ண விட டிஃபெண்ட் பண்றது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் ஆஃப் 2 டெட் பவுலர்ஸ், பர்டிகுலர்லி பத்ரனா அண்ட் நூர் அஹ்மத். சோ அவரை நல்லா கெய்க்வாட் பேக் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 8 ஓவர்ஸ் போட்டாங்கன்னா அந்த 8 ஓவர்ஸ்க்கு தாண்டி மீதி 12 ஓவர்ஸ்ல தான் மேபி பஞ்சாப்க்கு வந்து
கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து சென்னைக்கு இருக்கும்னு தோணுது, லைக் இஃப் தே ஆர் டிஃபெண்டிங். ஓகே, ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா வந்து சேஸ் பண்ணி தான் தோத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஆக்சுவலி இது ஃபெயில் ஆனால் கூட சரி என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும் யார் என்னென்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து சான்ஸ் கொடுத்தாங்க, லாஸ்ட் மேட்ச் தூக்கிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா ராகுல் திரிபாதி லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த 3 மேட்ச் அவர் நல்லா செட் ஆயிட்டு 4வது மேட்ச் வந்து அவர் கொடுக்கலன்னு தோணி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எழுந்திருப்பாருன்னு தோணுது. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அது அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட போனோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆக்சுவலி எல்எஸ்ஜியோட ஒரு மியர் டோட்டல் தான், ரொம்ப பெரிய டோட்டல்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க ஒரு 4 இந்தியன்ஸ் வச்சு சேஸ் பண்ணிட்டாங்க. இங்கே நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட்னு வச்சு ஒரு குவாலிட்டி பவுலர்ஸ், ஏன்னா ராஜஸ்தான் கிட்ட உண்மையிலே கொஞ்சம் குவாலிட்டி பவுலர்ஸ் இருந்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு மாதிரி செம்ம பேஸ் போட்டாரு, அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் அங்கே நல்லா போட்டாங்க. ஸோ குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்கும்போது பஞ்சாப் கொஞ்சம் தடுமாறுறாங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் டெம்ப்ளேட் தான் பஞ்சாப்க்கும் சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆக்சுவலாக இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓவரால் இந்த டோர்னமெண்ட் பார்த்தா ஃபஸ்ட் பேட்டிங்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா சேஸ் பண்ண டீம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கரெக்டாக அவங்க சொல்ல முடியலைங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 4 பேட்ஸ்மேன் இந்தியன் பேட்ஸ்மேனும் வெடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஃபாரின் பிளேயர் யாரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ஸ்டாயினிஸ் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல, அப்படி இருக்கும்போது ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து பஞ்சாப் மேபி என்ன பண்ணலாம்னா மேபி ஒரு சொன்ன மாதிரி சிஎஸ்கே கிட்ட நல்ல ஸ்பின் பவுலிங் இருந்தாலும் பஞ்சாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை அட்டாக் பண்ணுறக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இந்தியன் டீமில். அதுமாதிரி சப்சாங் சிங்கும் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸ்டாயினிஸும் ஸ்பின் நல்லா ஆடுவார். மேக்ஸ்வெல் தான் நீங்கள் அவுட் ஆனாலும் ஸ்பின் ஆரம்பிச்சா அவனும் ஸ்வீப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடுவார். ஸோ வந்து அந்த ஸ்பின்னை டேக்கிள் பண்ணுற எபிலிட்டி பஞ்சாப் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி வந்துட்டு சொன்ன மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இதுதான். ஏன்னா இங்கே வந்துட்டு இவங்களோட போலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போலிங்னு நம்ம சொல்ல முடியாது. அர்ஷதீப் சிங் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுற, மற்றபடி எல்லாருமே ரன்ஸ் போகிறாங்க. லாக்கி ஃபெர்குசனும் ரன்ஸ் போவார், அண்ட் சகல் அந்த ரிதமில் வரல. இங்கே அந்த 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் இவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் தான் கேம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே அசஸ் பண்ணியாச்சு. இங்கே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 190-200 போட்டுட்டா டிஃபெண்ட் பண்ண சேஸ் பண்ணுற 2 டீமுக்குமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிரவுண்டோட டைமென்ஷனும் கொஞ்சம் பெருசு. ஸோ அது வந்து பவுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ பட் ஆனால் 2 கேப்டன்ஸுமே டாஸ் பண்ணால் இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு என்னோட கட் ஃபீல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம வந்து ஸ்குவாட் சேஞ்சஸ் கூட போயிடலாம். நீங்கள் சொன்னீங்க ராகுல் திரிபாதிக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? இல்லைப்பா இதுதான் கரெக்ட் டீம், இந்த டீம் அட்லீஸ்ட் இவங்க இதுவாச்சும் பேக் பண்ணுங்க, இதுவாச்சும் ஒரு லாங் ரோப் கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என்ன நடக்கும்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? ஸோ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து எல்லா மேட்சுமே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர்த்து மீதி நடந்த 3 மேட்சுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹோப்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக் ஃபேக்டர் ஏதாச்சும் ஒரு விதமாக வந்தால் தான் உண்டு சிஎஸ்கேக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், திரும்பி இன்னொரு புதுசாக 2 பேர் எடுப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் முகேஷ் சௌத்ரி பேக் பண்ணுறதுக்கு பதிலாக மேபி இன்னும் அந்த அன்சுல் கம்போஜ், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மேபி ப்ரிஃபர் பண்ணலான்னு தோணுது. ஸோ மற்றபடி ராகுல் திரிபாதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது, அந்த பின்ச் ஹிட்டர் மாதிரி, லைக் இஃப் தே ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் சேசிங் ஆல்சோ. ஏன்னா சேசிங் 3 மேட்ச் ஆடி இருக்காரு அண்ட் ஒரு மேட்ச் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் பி கம்மிங் பேக் ஃப்ரம் எ பிரேக். ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்கலாம் அவருக்கு, ஒரு மைண்ட் செட்டும் மேபி இதுக்கப்புறம் நம்ம ஒரு மேட்ச் உட்காந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்களோ எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது. பட் அது கேக்வாட் கையில் தான் இருக்கு, அவர் என்ன பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி ஆனால் எப்படி இருந்தாலுமே சுத்து போட்டாலும் கேக்கோட ஓப்பனிங் வந்து ஆட போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவர் சொன்ன பாயிண்ட் ஓகே, பட் உடனே கான்வே மாற்றுவாங்கன்னு எனக்கு என்னமோ பெருசாக தோணல. ஸோ சிஎஸ்கே சேம் ஸ்குவாடோட தான் போவாங்க. பட் சொல்ல முடியாது, அன்சுல் கம்போஜ் வரலாம். எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் இருந்தால் அன்சுல் கம்போஜ் இருக்குமே தவிர வேறு எந்த சேஞ்சுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அதர நம்ம அப்படியே பஞ்சாப் கிட்ட போகலாம். ஜாஷ் இங்கிலீஷ் பதிலாக பிரியான் சாரியா பதிலாக ஜாஷ் இங்கிலீஷ் வரலாம். அண்ட் அதான் மார்க் ஆன்சன் பதிலாக ஹர்ப்ரீத் பிரார் வரலாம் அப்படின்னு எனக்கு. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் மேக்ஸ்வெல் மட்டும் நம்பி போக முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லைப்பா இதே இந்த டீமோடய போட்டோம், ஒரு மேட்ச் தானே, எதுக்கு தேவையில்லாம் மாற்றின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன். அதான் நீங்கள் யான்சனுக்கு பதிலாக ஜாஸ் இங்கிலீஷ் கொண்டு வரலாம். ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே அவங்க பேட்டிங் லைனப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக தான் இருக்குது, டெட்லியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ரேயஸ் 3ல் 4ல் உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷ், அப்புறம் ஸ்டாயினிஸ், சசாங் சிங், மேக்ஸ்வெல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சொல்லும் போதே ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லும் போதே இல்லை அப்படி தான் நிஜமாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் நல்ல ஃபார்மில் இருந்தால் விளாரு. அதனால் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் ஆனால் ஒரு கொஞ்சம் நியூ பவுலர்ஸ் யார் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங்
பவுலிங் ஃபெர்கூசன் நல்லா தான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மேட்சும் சரி அதுக்கு போன மேட்சும் சரி ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வந்து அவர் டெத்துலேயும் அர்ஷதீப் உங்களுக்கு போட போறாரு. அர்ஷதீப் சிங்கையும் ஃபெர்கூசனையும் ஓபன் பண்றாங்க. ஓகே, அப்போ ஃபெர்கூசன் ஓவர் வந்து கொஞ்சம் டெத் ஓவர் பதிலா நியூ ஓவர் ஃப்ரண்ட்ல 2 ஓவர் மிடில் வந்து ஏன்னா ட்ரை பண்ணலாம். இல்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா போடுறாரு. அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அவரையும் நீங்க வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். சஹல் மிடில் போடுறாரு, தேவைப்பட்டா 6th bowling-க்கு 6th 7க்கு ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் இருக்காங்க. ஸோ இந்த எப்படியும் உங்களுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் அவர் கன்ஃபார்ம் பவர் பிளே மேக்ஸ்வெல் போட்டுறாரு, கிளிக்கும் அடி விக்கெட்டும் எடுத்துறாரு. அவர் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு விக்கெட் எடுத்து பவர் பிளே போட போறது கரெக்டா இருக்கிறதுனால மேபி ஜாஸ் இங்கிலீஷ் நம்ம பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே 2 ஸ்குவாட் சேஞ்சுமே சொல்லிட்டாங்க. பட் இந்த இது நான் ஒத்துக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஜாஷ் இங்கிலீஷ் உள்ள வரலாம், ஹர்ப்ரீத் பிரார் வரலாம். இங்க வந்துட்டு பெருசா சேஞ்ச் பண்ணாம அன்சுல் கம்போஸ் உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்குவாட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போனா எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ எப்பவுமே நீங்க எந்த சட்டை போட்டு வரீங்களோ அந்த சட்டைக்கு சாதகமாக தான் சொல்லுவீங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லலை, இல்லை போன ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் சொல்ல, சாரி அது வந்து மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் எப்படி மஞ்ச சொக்கா பக்கம் போறீங்களா, இல்லை சூப்பர் கிங்ஸா இல்லை பஞ்சாப் கிங்ஸா? எப்பவும் போல சிஎஸ்கேக்கே நான் போறேன். ஏன்னா ஒரு இந்த மேட்ச் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒன்லி இல்ல கோ பிக் ஆர் கெட் லாஸ்ட். ஸோ அந்த ஒரு முயற்சியில அவங்க போனாங்கன்னா, அந்த கோ பிக்ன்ற சைடுக்கு அவங்க போனாங்கன்னா இந்த ஒரு மேட்ச் அவங்க பிளேயர் லைக் ஒரு யூட்டர்ன் அடிச்சு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல டீம். ஏன்னா பஞ்சாப், ஸோ பஞ்சாப் ஜெயிக்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்குவாடும் செட் ஆகும். ஸோ எல்லாமே நடக்கிற மாதிரி. ஆனா திரும்பி ஒரு மேட்ச் தோத்தா ஓகே, திரும்பி அந்த லாஸ்ட் ஸோ அந்த மாதிரி திரும்பி அந்த ரீக்ரூப் பண்றது, ஸோ அதெல்லாம் நடக்கும். அந்த இதுல வந்து அவங்க சென்னை ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பெர்சன்டேஜ்லாம் நான் லைக் சொல்ல விரும்பல. இன்டைரக்டா நான் லைக் ஐ எம் கோயிங் வித் மை மைண்ட் ஃபீலிங்கோட ஹார்ட் ஃபீலிங்ல நான் சென்னைன்னு சொல்றேன். ஸோ அவர் வந்து அவரோட எந்த டீம் ரெப்ரசென்ட் பண்ணி வந்தாரோ அவர் சொல்லிட்டாரு. நீங்க எப்படி நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன் சொல்லிட்டீங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன் விராட் கோலி ஃபேன் இல்ல அவர் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன் தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன், விராட் கோலி ஃபேன். ஆக்சுவலி கேகேஆர் மேட்ச் நடக்கிறப்போ நாங்க அதை ப்ரூவ் பண்றோம். ஸோ அது நாங்க அப்போ ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு நீங்க எந்த டீம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த டீமுக்கு சாதகமா சொல்ல போறீங்களா, இல்ல சூப்பர் கிங்ஸ் தான், சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக போகணும்னு எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். 50 50 தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எந்த செய்தியும் எடுக்கலன்னு தான் இருக்கிறேன். அப்படிலாம் விட முடியாது, நீங்க ஏதாவது சொல்லிதான் ஆகணும். அப்ப நான் கூட தான் சொல்லுவேன், ஜாலியா இவர் கூட தான் சொல்லுவாரு. என்ன இதெல்லாம் ஓகேங்க, நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் இல்லைங்க. நான் வந்து இப்போ யாருமே பேக் பண்ணாத ஒரு டீமை வந்து நான் பேக் பண்றது தெரிஞ்ச கிடையாது. இல்லை, நான் பேக் பண்ணது புதுசா இருக்கு. இப்போ ஒரு சிஎஸ்கே இப்போ யாரா இருந்தாலும் இப்போ நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா நாளைக்கு என்னதான் இப்போ சிஎஸ்கே இந்த ஃபார்ம்ல இருந்தாலும் இல்லப்பா சிஎஸ்கே ஜெயிச்சோன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நான் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சோன்னு சொல்றேன். ஸோ ட்ரை பண்ணி எல்லாரும் பகச்சிட்டு சொல்றீங்க. பகச்சிட்டு சொல்லலை, எனக்கு என்ன தோணுது. உங்களுக்கும் தோணுதா? ஆமா, கருத்தர் யாரை தான் காப்பாற்றுவாருன்னு பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் வந்து முல்லன் போனது சிமிலர் டு சேப்பாக் தான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க வந்து சேப்பாக் சிஎஸ்கே போலர்ஸை கன்சிடர் பண்ணி ஃபாஸ்ட் பேஸ்ட் விக்கெட்ஸ் தருவாங்க. அண்ட் ஓவர் சிஎஸ்கே ஒரு டவுன் அண்ட் அவுட் டீமாக வருது. அண்ட் அதர் அண்ட் பஞ்சாப் வந்து என்னதான் லாஸ் இருந்தாலுமே அவங்க நல்ல ஒரு ஒரு வின்னிங் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு என்ன அப்படி தோணுதுன்னா, சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வந்து இவங்க டேக்கிள் பண்ற அளவுக்கு பேட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே பட் அதுதான் இங்க வந்து அவங்களோட ஓப்பனிங் பவுலிங்கும் சரி, இவங்களோட ஓப்பனிங் பவுலிங் ஆக்சுவலி அன்சுல் கம்போஸ் வந்துட்டா ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடும். அண்ட் பேட்டிங் வந்து பஞ்சாப் வே ஹெட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் ஹோம் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வித் த எட்ஜ் ஆஃப் 50-48 நான் நினைக்கிறேன். பட் ஆனால் சிஎஸ்கேவோட மோசமான ஒரு சீசன் வந்து 2020. அதுலயே பஞ்சாப் கிட்ட 10 ஓப்பனிங்கே முடிக்காம லைக் ஓப்பனர்ஸ் அவுட் ஆகாம அடிப்பாங்க. 2+ அண்ட் சென் ஸோ அந்த 10 விக்கெட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே பஞ்சாப் கிங்ஸ்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு சீசன்லையுமே வின் பண்ணிருக்காங்கன்றப்போ சிஎஸ்கே கொட்டான். ஆக்சுவலி சிஎஸ்கே அவசரம் மாதிரி நத்திங் டு லூஸ். பட்டா பாக்கியம் படாட்டி லேகியோன்ற ஆட்டிடியூட்ல போனால் பஞ்சாப் தம்சம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நோட், அனலிட்டிக்கல் நோட், நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு 50-48 எட்ஜ் தரேன். பியூர்லி பிகாஸ் அவங்க ஸ்பின்னர்ஸை இவங்க டேக்கிள் பண்ற அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பட் ஒருவேளை அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல பெட்டரான டேவா இருந்துச்சுன்னா தே வில் கோ, அதாவது அவங்க வந்து ஒரு தோக்கிற நிலைமைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. எட்ஜ் சொல்ல மாட்டேன், நான்
55-45 பஞ்சாப்க்கு தரேன் இந்த வாட்டி. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஏன் சொல்றேன்னா நீங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா கூட 2 மேட்சுமே வந்து சேப்பாக்லயும் சரி அது மாதிரி அவங்க பஞ்சாப்லயும் சரி பஞ்சாப் வந்து சூப்பர் கிங்ஸை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த மைண்ட் சைடு வந்து மேபி சிஎஸ்கே மைண்ட்ல ப்ளே ஆகும் ஒரு ஆமா. ஸோ வந்து பஞ்சாப் கிங்ஸ் அந்த அட்வான்டேஜோடையும் போவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். அப்படி பார்த்தா ஆல்ரெடி எல்லா சைக்காலஜியும் ப்ளே ஆச்சுங்க எங்களுக்கு. இல்ல அதுதான் நாங்கள் இன்னும் சைக்காலஜி தேவைன்னா அதுதான் சொல்றேன். அதான் ஏற்கனவே இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால இது ஒன்று அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஆகும்னு தோணுது. ஏன்னா மேபி இந்த மேட்ச் வந்து அதெல்லாம் இருக்காதுன்னு தோணுது. ஸோ 55-45. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம வந்து போன வாட்டியுமே எல்லா ப்ரெடிக்ஷனுமே கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி சொன்னோம், செகண்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபி சொன்னோம், மெஜாரிட்டி ஆர்சிபி வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் நாங்கள் 2 பேரும் அதேமாதிரி பஞ்சாப் சைட் தான் போகிறோம். பியூர்லி பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நோட் தான். பட் சூப்பர் கிங்ஸை ரைட் அஃபே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி அவங்க எப்போனாலும் பவுன்ஸ் பேக் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் எதுங்கன்னா நம்மளோட இம்பாக்ட் பிளேயர் செக்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து வழக்கம் போல் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து எந்த ஒரு பேட்ஸ்மேன் போல சிஎஸ்கே த்ரெட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் பேட்ஸ்மேன் சொல்லிக்கிறேன். இது ஆக்சுவலாக இது த்ரெட்டுனா நான் சிஎஸ்கேக்கு எதிராக மட்டும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்க சொல்கிறேன். மார்க்கஸ் டோனிஸ்ங்க. மார்க்கஸ் டோனிஸ் பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம். ஏன்னா நிறைய ஆக்சுவலாக அவர் மார்க்கஸ் டோனிஸ் வந்து கொஞ்சம் த்ரெட்டாக இருப்பார். ஏன்னா அவர் ஸ்பின்னர்ஸ் வந்து டேக்கிள் பண்ணிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் பேசர்ஸ் டேக்கிள் பண்ணுவார், ஸ்பின்னர்ஸ் ஈஸியாக டேக்கிள் பண்ணுறவர். ஏன்னா அந்த ஆஸ்திரேலியா டீம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து தடனும் போது மார்க்கஸ் டோனிஸ் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு ஸ்பின்னர்ஸ் எதிராக. ஸோ அவர் வந்து பிக் ஹிட்டர் ஆக்சுவலா. ஸோ அவர் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல். ஸோ இவங்க 2 பேட்ஸ்மேன் சொல்றேன். ஆக்சுவலி மேக்ஸ்வெலுக்கு சிஎஸ்கே நல்ல ரெக்கார்ட் இருக்கு. அண்ட் அப்படியே உங்ககிட்ட வர ரித்து, நீங்க எந்த சிஎஸ்கே பிளேயர் வந்து பஞ்சாப்க்கு த்ரெட்டா இருப்பாங்க, இம்பாக்ட் பிளேயரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க, நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கேக்வாட் ரொம்ப கீயாக இருப்பான்னு தோணுது. ஏன்னா வந்து மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை பஞ்சாபோட பிச் ஸ்லோவாக ப்ளே ஆச்சுன்னா ருத்ராஜ் ஆங்கராக 1-1 வந்தாலும் அந்த ஃபுல்லாக கேம் எடுத்துகிட்டு போய் ஆடுற கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ வந்து ருத்ராஜ் கேக்வாட் இருப்பாருன்னு பார்க்குறேன். ஸோ இன்னொரு பிளேயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூபேவும் ஒரு எக்ஸ்பேக்டராக பார்க்குறேன். ஏன்னா நான் இப்போயும் திருப்பி சொல்கிறேனே, இந்த சிஎஸ்கே வந்து இப்போ எடுத்து பார்த்தீங்க தோற்றுருக்காங்கன்னா அதுக்கு தூபே வந்து பர்ஃபார்ம் பண்ணது மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. தூபே மட்டும் விளையாடுல கொஞ்சம் பழைய மாதிரி போன சீசன் ஆடி இருந்த மாதிரி ஆடி இருந்தாருன்னா, அந்த போன மேட்ச் லைசன்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா வந்து சிஎஸ்கே கிளிக் ஆகி டாப் ஆஃப் டேபிள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தூபே அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் என்னோட பிளேயர்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அந்த எந்த பவுலர் நீங்க? ஓகே, ஸோ பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங் வந்து இது ஆக்சுவலா நான் ஒரு 50-50 சொல்றேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட்னால அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓப்பனர்ஸ்ல கேக்வாட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு அவர் தென்னவர்னால மேபி அவர் டெத் ஓவர்லையும் போடுறவர். ஸோ வில் கோ வித் ஹர்ஷ்தீப் சிங். ஓகே, நீங்க எந்த சிஎஸ்கே பவுலர் த்ரெட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தெத்தா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா தெத்தா இருப்பாரு. ஓவர் கொடுக்க மாட்டீங்க, அதாங்க நானும் சொல்றேன். ஓவர் கொடுங்க ரவீந்திர ஜடேஜாக்கு. போன மேட்ச் அப்படிதான் 2 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்து 10 ரன் தாங்க கொடுத்தாரு. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மேபி இன்னொரு விக்கெட் கூட எடுத்துட்டு பாருங்க. ரவீந்திர ஜடேஜா சொல்றேன். இன்னொரு போல் பேர்ல ஜட்டுன்னு இருக்கனால இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா? இல்லைங்க, ஏங்க இல்லைங்க இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து இந்த வாட்டி ஆக்சுவலி வந்து ஜடேஜான்னு இல்லை, ஸ்பின்னர்னு வந்தாலே போன மேட்ச் 100 அவர் கம்ப்ளீட் பண்ணல. ஜடேஜா வந்து ஆக்சுவலி வந்து 100 நல்லா தான் போட்டுருந்தாரு, அப்படின்னு தான் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஜடேஜாக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளோவில் வந்து 4 ஓவர் நீங்கள் கொடுத்து இது பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு விக்கெட் போலாக இருப்பார். ஓவர் டேஸ் அவர் இருந்து அவர் அப்படி பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. ஸோ ஓகே, 2 பேருமே உங்கள் இம்பாக்ட் பிளேயர் சொல்லிட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்லேருந்து நான் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் யுஸ்வேந்திர சஹலை சொல்கிறேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அண்ட் இவங்க ஸ்பின்னர்ஸை எனக்கு தெரிஞ்சு ஸ்டாயினிஸ் எல்லாம் விட ரொம்ப ஸ்பின்னர்ஸை போட்டு செம்மையாக அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேனாக நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்குறேன். அண்ட் ஒரு யுஸ்வேந்திர சஹலுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இல்லை. பட் ஆனால் இப்போ தூபேக்காக ஸ்பின்னர்ஸை மறைச்சு வைக்கிற காலம்லாம் இல்லை, தைரியமாக கொடுக்குறாங்க. விப்ராஜ் நிகமே போடும்போது யுஸ்வேந்திர சஹல் போட்டுருவார். அதே தான் அன்றைக்கி அசரங்காவுமே ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு யுஸ்வேந்திர சஹல் நான் சொல்கிறேன். அந்த சிஎஸ்கேலேருந்து பஞ்சாப் கேப்டனாக இருப்பாங்க. பேட்டிங்கில் நான் ருத்ராஜ் கேக்வாடை பேக் பண்ணுறேன். ஏன்னா கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அண்ட் போலிங்கில் எனக்கு என்னமோ வந்துட்டு பத்திரானா அப்படின்னு தோணுது. ஏன்னா பத்திரானா தான் வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்காரு. அவர் ரன்னும் கொடுக்க மாட்டார். எப்படியா ஒரு ஓவர் ரன் பண்ணால் இன்னொரு ஓவரில் நிறுத்திடுறாரு. ஸோ பத்திரானா நான் வந்து பேக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் பேசியாச்சு, சேஞ்சஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ மக்களே உங்களோட யார் வின்னராக இருப்பாங்க ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் சூப்பர் கிங்ஸோட ரிவ்யூ தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரிவியூ எல்லாமே பார்த்தாச்சு. அது எல்லாமே ரிவ்யூவில் மேட்ச் எல்லாம் நடக்குதுன்றது நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது டக் டு டாக் கிரிக்கெட். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஜய், ரித்விக் and Jeeva. Thank you.